ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் நவீன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் நடக்கக்கூடிய தற்போது அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு யோகராஜ் அவர்கள். வணக்கம் திரு யோகராஜ். வணக்கம் நெறியாளர் நவீன். இப்போ என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இந்த விசில் சின்னத்துல தான் அவங்க 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. இந்த சின்னத்தை ஏன்னா தேர்தல் பாத்தீங்கன்னா குறைந்த காலத்திலேயே வர இருக்குது, அதுக்குள்ள மக்கள்கிட்ட இந்த சின்னத்தை கொண்டு அவங்க சேர்த்திடுவாங்களா? நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னமான தேர்தல் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. அதற்காக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தளபதி விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த சின்னம் பார்த்தோம் அப்படின்னா விசில் சின்னம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகர் மற்றும் வளர்ந்து வரக்கூடிய அரசியல்வாதி நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சார். அன்று 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் நடிகர் மயில்சாமி அவர்கள் போட்டியிட்டார். அவரும் சுயேட்சை தான் போட்டிட்டார். அந்த தேர்தலையும் அவருக்கும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அந்த தேர்தலையும் அவர் தோல்வி அடைஞ்சார். விசில் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பழக்கப்பட்ட மக்களோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு இசை கருவியாகவும் சொல்லலாம், ஒரு ஆயுதமாகவும் சொல்லலாம், ஒரு குறியீடாகவும் சொல்லலாம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் பரபரப்பு ஒரு அதிக அளவில் இருக்குது. இப்பவே ஆரம்பிச்சிருச்சாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெற்றி கூட்டணியா இருக்கிற திமுக அதே கூட்டணியில பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறுபுறம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக என்டிஏ அலையன்ஸ்ல இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு அணிகள் என்டிஏ அலையன்ஸ்ல இணைஞ்சு நாளுக்கு நாள் வலுவாகி கொண்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தை பொறுத்த மட்டும் கூட்டணி இல்லாம எந்த ஒரு ஆட்சியும் அமைக்க முடியாது. அந்த வகையில தான் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி, ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கணக்குகளை இப்பே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்பே போட்டாதான் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த வகையில என்டிஏ கூட்டணி வலுப்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியான்னு கேட்குறீங்க. ஒரு வகையில அது வலுப்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி தான். எந்த வகையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க கட்சிகள், பலவிதமான கட்சிகள் மற்றும் சின்ன சின்ன சிறிய கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்திருக்கிறது. அந்த வகையில இந்த கட்சி வலுப்பெற்ற கட்சி, வலுப்பெற்ற கூட்டணி. அதனோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் மக்களுடைய குரலா எந்த ஒரு விஷயத்தையும் பேசல. மக்கள் சம்பந்தமான போராட்டங்கள் பலவிதமா இருக்கு, ஆணவ படுகொலைகள் நடக்குது. இது எதுக்குமே குரல் கொடுக்காத, எந்த ஒரு கொள்கை கோட்பாடுமே இல்லாத ஒரு கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் இருக்கு. கூட்டணியா கட்சிகளுடைய கூட்டமைப்பை பார்த்தோம் அப்படின்னா அது வலுவானது. ஆனா அவங்க வெற்றி பெறக்கூடிய கூட்டணியான்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறிதான். அடுத்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு எதிரான கூட்டணி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்பவும் போல இந்தியா கூட்டணி தான் ஒரு எதிரான கூட்டணி. அதுல தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைமை வகிக்குது. இந்த கூட்டணியில காங்கிரஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திச்சோம், அதை பார்த்தோம். ஆனா அந்த காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்குது. ஒரு கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் நடந்து கொண்டே இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா கட்சி தலைமை ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆனா கீழே இருக்கிற நிர்வாகிகள் வேற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களின் பாமக அணி திமுகவில கூட்டணி வச்சா நாங்க இந்த கூட்டணி விட்டு வெளியேறுவோம்னு சொல்லி அண்மையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இந்தியா கூட்டணி வலு விழுந்து கொண்டே வருகிறதா? இந்த கூட்டணி தேர்தலில் சேர்ந்து சந்திக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி விசிகேவோட தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கருத்துக்கள் சொல்லுவார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முரண் அண்டு பகைமுரண் அண்ட் நட்பு முரண் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இதுல பகைமுரண் அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கைக்கு எதிரானது. நட்பு முரண் அப்படிங்கிறது நம்முடைய ஒத்த கொள்கை இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகைகள் மற்றும் சின்ன சின்ன சண்டைகள். ஸோ நம்ம எப்பவுமே நட்பு முரணை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த நட்பு முரண்கள் கிட்ட பல விதமான சண்டைகள் வரும். இந்த சண்டைகளால பல விதமான தீர்வுகள் கிடைக்கும். அந்த வகையில தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய கூட்டணி திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய பூசல்கள். அவங்க ஒரே கொள்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்பு முரணான அரசியலை பேசக்கூடியவங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சச்சரவுகள், கருத்துக்கள், விவாதங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமானதான். இதுல பலவிதமான கேள்விகளும் இருக்கு, பலவிதமான குழப்பங்களும் இருக்கு. அதெல்லாம் தீர்வு காணப்பட்டு
இந்த 2026 எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியிலே வந்து தொடரும். ஏன்னா இந்திய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பொறுத்தும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிஜேபியினுடைய கால் ஊணுதல் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அவங்கள வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இங்கே தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலுப்பெற்று இருக்க வேண்டும். அடுத்து இருவரும் கூட்டணிகளை பத்தி பேசிட்டோம். இப்போ எந்த ஒரு கூட்டணியுமே அமைக்காம தனித்து போட்டிட்டு தொடர்ந்து தனித்து போட்டிட்டு தமிழகத்துல இப்போ இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகத்துல மொத்தம் எத்தனை அதிசயம் இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உலகத்துல மொத்தம் 7 அதிசயம் இருக்கு. அதுல முக்கியமா 8வது அதிசயம் எதுன்னா எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தைகிட்ட கூட தெரியும். அதுதான் நாம் தமிழர் கட்சி. அவருக்கான ஒரு வசனமே எழுதி வச்சிருக்காங்க. முயற்சி, பயிற்சி, அப்புறம் தோல்வி. இதுதான் சீமானுடைய அரசியல். இல்லைங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. 8% மக்கள் வந்து அவர்களை வந்து ஒரு கட்சியா பாவித்து அவரோட கொள்கையை பிடிச்சுதான் அந்த வாக்கை செலுத்தி இருப்பாங்க. அதே கொள்கையை பிடிச்சி ஓட்டு போட்டவங்க திரும்ப 2026 எலெக்ஷன்லயோ இல்ல அடுத்ததான் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன்லயோ ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அப்படின்னா ஏன்னா நானே ஒரு முன்னாள் தம்பி தாங்க. அந்த அடிப்படையில நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிறாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிலைப்பாடு தான். இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த தமிழுக்கு தேவையான ஒரு சித்தாந்தம் தான் வந்து தமிழ் தேசியம். பெரியாருடைய நிலைப்பாடும் பெரியாருடைய கருத்தியலும் பெரியாருடைய அரசியலும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊறி இருக்கு. நீ என்னதான் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருந்தாலும் சரி, நீ வந்து யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வேற மொழி பேசுறவனா இருந்தாலும் சரி, அவன் தமிழ்நாட்டுக்கு வரான், தமிழ்நாட்டில் பிறக்கிறான் அப்படின்னாக்கா அவன் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான, அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், கொள்கை தலைவர்னா பெரியார். அந்த பெரியாருடைய கடப்பாறையை வச்சு அந்த பிராமண கடப்பாறையை, சீமான் அப்படிங்கிற ஒரு கடப்பாறை, அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிற கடப்பாறையை உடைக்கலாமே தவிர இதுல இன்னொன்னு சொல்லலாம். இவர் வந்து பிராமண கடப்பாறையை வச்சு பெரியார் அப்படிங்கிற கடப்பாறையை வந்து உடைப்பேன் அப்படிங்கிறாரு. பிராமணர்கள் பார்ப்பனர்கள் கடப்பாறையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கடப்பாறை யூஸ் பண்றாங்கன்னா யாருக்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு யார் அடிமையா இருக்காங்களோ, அவங்களுக்கு யார் வேலை செய்யறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து தான் வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த பார்ப்பனர்களுடைய கடப்பாறை யாருன்னா சீமா. என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடந்த 26ஆம் ஆண்டு பொங்கலுக்கே திரைக்கு வந்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் வந்து இன்னுமே திரைக்கு வராம இருக்குது. அதுக்கான முழு காரணம் பாத்தீங்கன்னா, சென்சார் போர்டு வந்து இன்னும் அந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணவே இல்லை. அப்ப கூட அவங்க கூட கிளாஷா இருக்கக்கூடிய பராசக்தி படம் வந்து ஒரு மொழி எதிர்ப்பை வச்சு எடுத்த படம். அந்த படத்துக்கே சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் அறிவிச்சிட்டாங்க. படத்திரைக்கு வந்தது, நல்லா போச்சு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னுமே ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் தராம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவுமே இந்தியாவிலேயே 2வது பெரிய வழக்கறிஞரா சொல்லக்கூடியவர் வந்து சென்சார் போர்டுக்கு ஆதரவா வாதாடுறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? பராசக்தி படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க, ரிலீஸ் ஆயிருச்சு, நம்மளாம் படமும் பார்த்துட்டோம். ஆனால் ஜனநாயகனுக்கு இன்னும் சென்சார் தரலை அப்படிங்கிறதால வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஜனவரி 21ஆம் தேதி ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் வந்து எதை பேஸாக வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஆகாதா, அல்லது திரும்ப அப்பீல் போகுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய வந்து வழக்கறிஞரே வந்து, அரசு வழக்கறிஞரே வந்து இந்த சென்சார் போர்டு சார்பாக வந்து வாதாடுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி அரசுக்கு எதிரான படங்கள்லாம் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விடுதலை 2 பாகம் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது முக்கியமாக முழுமையாக அரசை வந்து குறை சொல்கிற, அரசை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு உருவான ஒரு படம். அதுக்கப்புறம் தண்டகாரணியம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வந்து இந்திய கலாச்சாரம், இந்தியாவில் சொல்லப்படுகிற கலாச்சாரத்துக்கு எதிராகவும், இந்திய அரசு, ஒன்றிய அரசுக்கு எதிராகவும், மாநில அரசுக்கு எதிராகவும் உருவான படங்கள் தான் அந்த படங்கள். இதை வந்து தடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமாக பின்னெடுக்கிறதுக்கான காரணம் பிஜேபி. அவங்க இவர் அரசியலுக்கு வர்றதால, விஜய் அரசியலில் போட்டிடுறதால பிஜேபி உள்ள நுழைய முடியாது. ஆல்ரெடி விஜயை வந்து இறக்கி விட்டது பிஜேபின்னு சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம். இப்போ வந்து இவர் வந்து எலெக்ஷனில் போட்டிட்டார் அப்படின்னாக்கா, இவர் எலெக்ஷனில் போட்டிடாமல் இருந்தார், இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும், அவரை வந்து தான் பக்கம் தன்னுடைய கூட்டணிக்கு இழுக்கணும்,
அல்லது தன்னுடைய சப்போர்ட்டராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமான பதிலளிச்சிருக்கீங்க. நன்றி திரு யோகராஜ். நன்றி நெறியாளர் நவீன். ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். ஜனநாயக பார்வை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.